ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூன். நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 90 தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடியே இதுல கிளாसेस இருக்கும், அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸும் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டாபிக்ல டிஃபரெண்ட் டைப்ல இருக்கும். சோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 140 பேர் ஒரு வேலையை 11 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 110 பேர் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலம் மற்றும் வேலை இந்த டாபிக்ல இருந்து. சோ இதை MDH மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஆட்கள், நாட்கள், மணி நேரம் மேல மீதி எதா இருந்தாலும் கீழே அந்த இதுல வரும். சோ 140 பேர் இது ஆட்கள், 11 நாட்கள் டிவைடட் பை ஒரு வேலை தான். அப்போ 1 அப்படிங்கறத போட்டாலும் போடலனாலும் ஒண்ணுதான். ஈக்குவல் டு அதே வேலை அப்படிங்கறதால ஈக்குவல் டு 110 பேர் எத்தனை நாள். சோ தெரியாததை எக்ஸ்ன்னு வைங்க. இந்த 110 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? டிவைடட் பைல வரும். ஓகேவா? சோ 0க்கு 0 அடிஞ்சிடும். 11 நாள் அடிச்சிங்கன்னா கேன்சல் ஆயிரும். சோ 14 நாட்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? சோ MDH மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளா போட்டு முடிச்சிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு சரிவகத்தின் இரு இணைப்பக்கங்களின் வித்தியாசம் 4 சென்டிமீட்டர். மேலும் இவ்விரு இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள செங்குத்து தூரம் 19 சென்டிமீட்டர். சரிவகத்தின் பரப்பளவு 475 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் இரு இணைப்பக்கங்களின் அளவுகள் யாவை? சோ 2 இணைப்பக்கங்கள் அப்படிங்கிறது சரிவகத்துல AB அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டோட வித்தியாசம் 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அதோட செங்குத்து தூரம், அதாவது 2 இணைப்பக்கங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த செங்குத்து தூரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா H. இப்ப H ஓட வேல்யூ 19ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட பரப்பளவு 475ன்னு சொல்லியிருக்காங்க. சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 1/2 into H into A plus B. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா சரிவகத்தோட பரப்பளவு. சோ இப்ப ஹெச்சுக்கு பதிலா 19 டிவைடட் பை 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 475 A plus B அப்படியே இருக்கட்டும். சோ A plus B மட்டும் அந்த சைடு இருக்கட்டும். மீதி ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா 475 into 2 டிவைடட் பை 19ன்னு வரும். ஏன்னா இங்க இதுல இருக்கக்கூடிய வேல்யூ தலைகீழா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிவைடட் பைக்கு கீழே வரும். சோ டிவைடட் பைக்கு கீழே பின்னம் இருந்ததுன்னா தலைகீழா போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்ப 19 அடிச்சீங்கன்னா இது 25, பெருக்குனீங்கன்னா 50. அப்ப A plus B 50 கிடைக்கும். இத ஈக்குவேஷன் 2ன்னு வைங்க. அவங்க கொடுத்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை 1ன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு AB என்னன்னு தெரிஞ்சிரும். நான் ஃபர்ஸ்டையும் செகண்டையும் கூட்டுறேன் பாருங்க. A minus B plus A plus B equal to 4 plus 50. ஸோ இந்த இடத்துல B minus B கேன்சல் ஆயிரும். 2A equal to 54. ஸோ A equal to 27ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 27 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையோ செகண்ட் ஈக்குவேஷனையோ கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 27 minus B equal to 4. B ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா பிளஸ், 27 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ் 4. ஓகேவா? சோ 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா -4. 27ல இருந்து 4 போச்சுன்னா 23. அப்ப 27 23 தான் ஆன்சர். ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா B தான் ஆன்சர். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிள். அவங்க அதோட வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. சோ ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட கூடுதல் கண்டுபிடிச்சுக்கோங்க. ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சு. ஓகேவா? அடுத்த கேள்வி. 10, 18, 22, 38 என்ற 4 எண்களுடனும் எந்த முழு எண்ணை கூட்டினால் கிடைக்கும் எண்கள் ஒரு விகித சமத்தை அமைக்கும். விகித சமம் அப்படின்னா இந்த 4மே அப்படியே விகிதத்துல இருக்குன்னு அர்த்தம். அதாவது 10, 18, 22, 38 இந்த இதுல ஏதோ ஒரு முழு எண்ணை ஒவ்வொன்னு கூடவும் கூட்டுறாங்க. ஓகேவா? சோ 10 plus x, 18 plus x, 22 plus x, 38 plus x இந்த மாதிரி கூட்டினதுக்கு அப்புறம் இது ரெண்டுக்கும் விகிதம் போடுறாங்க, இது ரெண்டுக்கும் விகிதம் போடுறாங்க. சோ போட்டீங்கன்னா ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதை தான் இந்த இடத்துல கூட்டினால் கிடைக்கும் எண்கள் ஒரு விகித சமத்தை அமைக்கும். சோ ஆர்டர் மாத்தக்கூடாது. என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் எடுத்துக்கணும். இப்ப இத விகித சமம் அப்படின்னு சொல்லலாம். சோ விகித சமன் விதி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். சோ 38 plus x into 10 plus x equal to 18 plus x into 22 plus x. இப்ப இது உள்ள பெருக்குங்க என்ன ஆகும்? 380 plus 38x plus 10x plus x ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி இந்த சைடு கூட்டினீங்க அப்படின்னா பெருக்குனீங்க அப்படின்னா 18 into 22 396
பிளஸ் 22x பிளஸ் 18x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு. ஏதாவது ஒரு சைடு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா ஒன்னு பிளஸ்லயும் ஒன்னு மைனஸ்லயும் வரும், 0ன்னு ஆயிரும். ஓகேவா? இப்ப இந்த 380 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, என்ன ஆகும்? 396 மைனஸ் 380ன்னு வரும். இதை கூட்டினீங்கன்னா 48x. இதை கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 40xன்னு கிடைக்கும். அதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் 40x. ஸோ 8x ஈக்குவல் டு 16. எக்ஸோட வேல்யூ 2. அப்ப 2 அப்படிங்கிற நம்பரை எல்லாத்துக்கூடையும் கூட்டும் போதுதான் அதோட வேல்யூஸ் எல்லாமே விகித சமத்தை உருவாக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, சாதாரண சிம்பிளிபிகேஷன் சம் தான். 5005 மைனஸ் 5000 டிவைடட் பை 10 மதிப்பு என்ன? ஸோ இந்த இடத்துல நம்ம போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். போர்ட்மாஸ் ரூல்ல இந்த இடத்துல எது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னா டிவைடட் பை தான் சால்வ் பண்ணணும். ஸோ 505 மைனஸ் என்ன ஆகும்? டிவைடட் பை சால்வ் பண்ணீங்கன்னா இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 500ன்னு கிடைக்கும். 5005ல இருந்து 500 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 4505 அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஒரு சில இடத்துல இந்த சம் வந்து ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா, நம்ம என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 5005ல இருந்து 5000 கழிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் என்னவோ அதை அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே சால்வ் பண்ணக்கூடாது, போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கேள்வி, ஒரு இணைகரத்தின் ஒரு பக்கம் 18 சென்டிமீட்டர், ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கான தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் இணைகரத்தின் பரப்பு. ஸோ இணைகரம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு பக்கம், ஏதோ ஒரு பக்கத்தை நான் 18 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துக்கு வரக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது அடிப்பக்கம், இது உயரம். அப்ப இணைகரத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது BH. ஓகேங்களா? ஸோ அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் தான் ஆன்சர். ஸோ அப்படியே ரெண்டையும் பெருக்கிடுங்க. 18 × 8 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இணைகரம் அப்படின்னாலே அடிப்பக்கத்தையும் அந்த உயரத்தையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.